அக்ஷய், விஷ்ணு, ராமர், திருப்பதி பாலாஜி, பத்மநாதர் எல்லாம் கேட்டுக்கோங்கடா. திருவண்ணாமலையில் இருக்கிற 13 சாதுக்கள் இப்போ சாபத்தை விட போகிறான். நீ கணக்கு பார்த்தோன்னே சாபத்தை விடுவான். நீ இந்த டயத்தில் அழிஞ்சு போவ, இந்த டயத்தில் அடி ஓடுவ. அவனுக்கு எல்லாம் எவ்வளோ மக்கள் இருக்குன்னு அந்த 13 சாதுக்களுக்கு தெரியும். 13 சாதுக்கள் உள்ளே யாருமே பார்க்க முடியாது. திருவண்ணாமலையில் மக்கள் போய் கும்பிட்டு ஐயாவை கும்பிட்ற போகிற மக்கள் யாருமே பார்க்க முடியாது. யாருக்குமே அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. 13 சாதுக்கள் 13 சாதுக்களை வச்சு இப்போ அரசியல்வாதியை குளோஸ் பண்ணுவார். நக்காலை விட்டு அது கடவுளால் தான் முடியும். கடவுள் 8 ஓலைச்சோடு கணக்கு. இப்போ அந்த ஏட்டை எடுக்கார், வெளியில் எடுத்து இந்த 13 சாதுக்களில் நாக்கில் அழிக்கிறதுக்கு விடுதார். ஏன்னா நாக்கில் அழிக்கணும். அரசியல்வாதி அழிக்கிறது 13 சாதுக்கள். 13வது கோடீஸ்வர ஜோதிலிங்கம். புரியுதா? அடுத்து மானிட பிறவி இங்கே சேட்டை பண்ணுறான்ல, கைலாசத்துலேருந்து மானிட பிறவி ஊன்னு கிடக்கானா. தமிழ்நாட்டில் எத்தனை கோடி மக்கள் கிடக்கானா. அதில் தப்பு செஞ்சவன் பூரா சிவன் குடும்பம், பரமசிவன் குடும்பம் நாக்கால் விட்டது அது அழியும். புரியுதா? அரசியல்வாதிக்கு 13 சாதுக்கள் விட்டு இப்போ அழிப்பான். ஐயா விட்டுட்டார் அந்த பவரை நாக்கில். இப்போ பார்த்தவொடனே ஐயா உட்காந்து கும்பிடுவோம். அந்த மந்திரம் இவர் தான் கொடுப்பார், வேறு யாரும் கொடுக்க மாட்டார். அடிச்சிட்டான். அந்த 13 மந்திரத்தை மட்டும்தான் கொடுப்பார். பூரா அரசியல்வாதி பூரா சாவுற கணக்கில் அந்த மந்திரத்தை ஏற்றுறா அப்படின்னு கொடுப்பார். அந்த 13 மந்திரத்தில் எல்லாமே அரசியல்வாதி உலக நாடே சோழி முடிஞ்சோ, டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் சோழி முடிஞ்சோ, முக்கால் சத்தியம். இப்போ சோழி முடிகிற டைம் அரசியல்வாதிக்கு நெருங்கி கொண்டே வருது. நடக்கலங்க தமிழ்நாட்டில் அத்தனை அரசியல்வாதி நடக்கலங்க. இப்போ 13 சாதுக்கள் அது யாருமே கண்டுபிடிக்க முடியாது. திருவண்ணாமலையில் 13 பேர் உட்கார்ந்துருக்கான். முக்கால் சத்தியம். திருவண்ணாமலையில் 13 சாதுக்கள் இருக்கான். அதுக்கு தான் அரசியல்வாதி அரெஸ்ட் பண்ணுற கணக்கு வீட்டுக்குள்ளே கணக்கு எழுதிட்டார். அரெஸ்ட் பண்ணுற நேரம் வரும், செத்தும் போவான், குடும்பமே போயிடும். புரியுதா? அழிக்க கொடுக்கல பூமியில். நான் பூமியில் வந்துட்டேன், நீ கணக்கு கேட்கல, கணக்கு விட்டுக்கிட்டு இருக்கேன். இத்தனை நாள் கணக்கு விட்டுக்கிட்டு இருக்கேன். ஏண்டா ராஜபாளையம் வரைக்கும் எல்லா முட்டா பேரும் வாரான். சென்னை மெட்ராஸ்லேருந்து எல்லாம் தெரியலையாடா, கணக்கு கொடுக்கல. என்னடா ராஜபாளையம் தெற்கு பாளையத்தில் ஏமனுமே அரசியல் அவனை கொடுக்கலையா? அதுதான் சாதுக்கள் விட போகிறார். சாபத்தை விட போகிறார். சாபத்தை விட்டால் அங்கங்கே பட்டு சாவான். சொல்ல முடியாது அரசியல்வாதி.